அண்ணா, என்னம்மா? இது எஸ்எம்எஸ் பண்ண போல இருக்கு. ஆமாம்மா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்கான். ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டான். அதான் இந்த பைக் மேட்ரை எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கேன். 10 நிமிஷத்தில் அட்ரஸ் எஸ்எம்எஸ் பண்ணிடுவான். ஓகே, எனக்கு ஒரு டவுட். ம், என்ன? உங்க சித்தி நல்லவங்களா இல்ல கெட்டவங்களா? நல்லவங்க தான். ஆனா அவங்க அவங்களோட புருஷனை அதிகமாக காதலிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட புருஷன் தன்னை சந்தேகப்பட்டதும் கோபமாயிட்டாங்க. அந்த நேரத்துல தான் இந்த தினகர் வேலாயுதம் ஹார்ட் அட்டாக்ல இருந்து வந்தவங்கள காப்பாத்தி கொடுக்கறேன்னு சொன்னதும் தன்னோட புருஷனுக்கு அந்த மெடிசினை கொடுத்து ஹார்ட் அட்டாக்கை வர வச்சு இவங்களால தான் அவருக்கு உயிர் வந்ததுன்னு ஒரு பில்டப் பண்றதுக்காக அந்த தினகர் வேலாயுதம் கூட கூட்டு சேர்ந்திருக்காங்க. ஏதோ சவுண்ட் கேட்கல? ஒன்னும் டென்ஷன் ஆகாத. இந்த மாதிரி சவுண்ட் ராத்திரி கூட 2-3 தடவை கேட்டுச்சு. அப்புறம் சைலண்ட் ஆயிருச்சு. உள்ள யாரோ இருக்காங்க. அப்படியா? உள்ள போக வேற ஏதாவது வழி இருக்கா? எல்லா பக்கமும் தேடிட்டேன், எங்கேயும் ஓபன் இல்ல. எல்லாம் க்ளோஸ்ல தான் இருக்கு. ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். எஸ், நம்மளோட கம்ப்யூட்டர் மூலமா நான் இறந்தவங்களை உயிரோட கொண்டு வர்றது 100% பக்கா கான்செப்ட். எஸ், விசா ரெடி. மென்டல் பேஷண்ட்னு எங்க நாட்டு சைக்கியாட்ரிஸ்ட் கையெழுத்து போட்ட ரிப்போர்ட்டோட பார்க்கறதுக்கும் லூசு மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணும் அவ கூட ஒரு ஆணும் உங்க நாட்டுக்கு வருவாங்க. கூடவே என் கம்ப்யூட்டரும் வரும். நாம 2 பேரும் நேருக்கு நேரா சந்திக்காமலேயே எல்லாம் பண்ணுவோம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். வர 2 பேஷண்ட்டுக்கும் நாம பேசிக்கிட்ட இன்ஜெக்ஷனை கொடுக்கணும். அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், செத்துட்டோம். அடுத்த 1/2 மணி நேரத்துக்குள்ள நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து பாருங்க, குழைப்பாங்க. அப்போவாது நீங்க என்ன நம்புறீங்களான்னு பார்க்கலாம். என்னது, ட்விட்டர்ல போட்டிருக்கானா? நான் செக் பண்ணிட்டு லைனுக்கு வரேன். ஹலோ பாஸ்கர் சார். அன்னைக்கு நீ பார்த்ததா சொன்ன அந்த பொறுக்கி பசங்க உடனே எனக்கு வேணும். எதுக்கு சார் அவங்கள உடனடியாக கேட்குறீங்க? அவங்க ட்விட்டர்ல வெளிநாட்டில் நடக்க போகும் இரட்டை அநியாயங்கள்னு என் மேட்டரை லீக் பண்ணியிருக்காங்க. அதை தடுக்கணும். ஸோ அவங்க எனக்கு வேணும். ஐயோ, நாம சும்மா பசங்கன்னு போய் சொன்னதை இவன் சீரியஸா கேட்கறானே. யாருப்பா அந்த பசங்க இவனை பத்தி லீக் பண்றது? சரி, நாம வீணாவை காப்பாத்துற விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருப்போம். நமக்கு எதுக்கு இதெல்லாம்? என்ன பாஸ்கர், சைலண்டா இருக்கீங்க? அவங்கள கொடுத்துட்றேன். ஆனா என் கண்டிஷன் ஒண்ணு சொன்னனே. வீணா விஷயம் தானே? ஆமா. அந்த பொண்ணு வீணா உங்களுக்கு எத்தனை நாளைக்கு வேணும்? ஒரு நாள் போதும் சார். ஓகே, ப்ரொவைட் பண்றேன். நீங்க அந்த பசங்களை ஈவினிங்குள்ள என்கிட்ட ஒப்படைக்கணும். ஓகே, வீணாவை மீட் பண்ண எங்க வரணும்? நான் திரும்ப கூப்பிடுறேன். ஓகே. பசங்களுக்கு என்ன பண்றது? வீணா, ஆர் யூ ஆல் ரைட்? எஸ் சார், ஐ அம் ஆல் ரைட். இப்பதான் கொஞ்சம் தெம்பா பேசுறீங்க. இப்போதான் சார் கொஞ்சம் தெளிவே வருது. இட்ஸ் ஓகே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க.
மறுபடியும் மயக்கம் வரதுக்குள்ள நான் உங்களுக்கு ஒரு நன்றிய சொல்லிடுறேன். அதெல்லாம் பரவாயில்லைங்க. ஏய், வீணா. அக்கா என்னாச்சுக்கா? மயக்கம் வருதா? லாவண்யா, சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. பச்சை தண்ணி கூட குடிக்கல. வேற எப்படி இருக்கும்? சார், என்ன இங்க கொண்டு வந்து போட்டுட்டு ம் நான் உயிரோட இருக்கேனா? செத்து நான் கூட வந்து பார்க்கவே இல்ல பாருங்க சார். இப்போ நீங்க வந்து சாப்பாடு போடலன்னா என் கதி என்ன ஆயிருக்கும்? ஒன்னாகாது, ஒரு நிமிஷம். ஹலோ ஜூனியர், பாஸ்கர் ஹியர். யார் சார்? காலேஜ்ல சீனியர். உனக்கு எப்போவாவது ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தம்பிக்கு ஒரு ஃபோன் பண்ணணும்னு சொன்னியே, ஞாபகம் இருக்கா? ஹே பையா, நீங்களா? நானே தான் பிரதாப். எப்படி இருக்கீங்க பாஸ்? நல்லா இருக்கேன். என்ன விஷயம்? இத்தனை வருஷம் கழிச்சு திடீர்னு கூப்பிட்டு இருக்கீங்க? எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். அத நேரடியா தான் சொல்ல முடியும். நீ எங்க இருக்க? நீங்க எங்க இருக்கீங்க? சிந்தாதிரி பேட்டையில. அங்க தர்கா பக்கத்துல 1/2 மணி நேரத்துல வரேன். ஓகே ஓகே. ஒரு நிமிஷம் பிரதாப். என்ன பையா? எனக்கு ஒரு 4 பேர் பசங்களா நல்ல வாட்ட சட்டமா வேணும். இருக்காங்களா? என்ன பையா, 40 பேரா கொடுக்கறேன், போதுமா? ஈவினிங் 6 மணிக்கெல்லாம் கிடைக்கணும். ஓகேவா? கிடைப்பாங்களா? 5:45க்கெல்லாம் வருவாங்க. ஓகே தேங்க்யூ பிரதாப். தர்கா கிட்ட மீட் பண்ணலாம். ஹலோ 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 ஹலோ. ச்சே, சார்ஜ் போயிடுச்சே. சார், நீங்க எப்படி இங்க? கார்ல ஏறுங்க. வீணா கிட்ட தான் போறேன். நீங்க அங்கேயே ஒரு நாள் ஸ்டே பண்ணுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. வண்டியை ஓரமா நிறுத்திடுவாங்க. அது இருக்கட்டும் சார். சரி, ஏறுங்க. அக்கா, டோன்ட் வரி, நான் நல்லா தான் இருக்கேன். என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக வந்திருக்கேன். இங்க நெட்வொர்க்கே இல்ல, அதனாலதான் யாரையும் காண்டாக்டே பண்ண முடியல. நான் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். ஓகே, காலையில வந்துடுறேன். பாய். அக்கா பயந்து போயிருக்கா. அது சரி. இன்னொரு ஃபோன் பண்ணிக்கிறேன், பரவாயில்லையா? ம் பண்ணிக்கங்க, பரவாயில்ல. ஐயோ, பாஸ்கர் போன் ஏன் ஆஃப்லயே இருக்கு? எனக்காக தினகர் கிட்ட போய் சண்டை போட்டு ஏதாவது ஆயிடுச்சா? தேங்க்யூ சார். போலாமா? நாம இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா? சொல்லுங்க சார். தினகர் வேலாயுதங்கிறது உங்க முதலாளியா? ஆமாங்க சார். நீங்க அவர்கிட்ட எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க? 3 வருஷமா வேலை பாக்குறேன் சார். உங்க ஆபீஸ் எங்க இருக்கு? எங்க முதலாளிக்கு இங்க ஆபீஸ் இல்ல சார். பின்ன ஊட்டில தான் சார் ஆபீஸ் இருக்கு. அப்புறம் எப்படி இங்க வியாபாரம் எல்லாம்? இங்க எல்லாமே கெஸ்ட் ஹவுஸ்ல தான் சார் நடக்கும். கெஸ்ட் ஹவுஸ் எங்க இருக்கு? வில்லிவாக்கத்துல இருக்கு சார். தினகர் வேலாயுதத்துக்கு என்ன வியாபாரம்? டீ வியாபாரமா இல்ல எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரா? நீங்க அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல எதை பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி எங்க ஓனருக்கு டீ தூள் தான் சார் பிசினஸே. அவருக்கு ஊட்டியில டீ எஸ்டேட், ஆபீஸ் இதெல்லாம் இருக்கு. சென்னையில கெஸ்ட் ஹவுஸ் மட்டும்தான். இந்த எலக்ட்ரானிக்ஸ் மேட்டர் எல்லாம் முதல்ல இல்ல. அதாவது
நான் சேர்ந்தப்போ இல்ல. அப்புறம் இந்த எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் நிர்மாணம், இறந்தவங்களை உயிர்ப்பிக்கிறது, இந்த விஷயம்லாம் என்ன? இதெல்லாம் அவர் தம்பி ஜெயகர் தாசர் செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். தம்பியா? ஆமா, எங்க சாரு ட்வின்ஸ். சித்தி, என்ன பிரதாப்? அப்பாவோட கேஸ் ரிப்போர்ட்ல ஜெயக்கர்னு யாரையாவது அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காரான்னு பாருங்க. ஒரு நிமிஷம். ஆமாப்பா, சென்னையில இருந்த ஜெயகருங்கிற எலக்ட்ரானிக் இன்ஜினியரை என்கவுண்டர்ல சுட்டு கொல்ல ஆர்டர் போட்டிருக்காரு. ஏன்? அவரு தீவிரவாதிகளுக்கு ஹெல்ப் பண்ணதுனால அதிரடி ஆக்ஷன் எடுத்திருக்காரு. அவன் போட்டோ இருக்கா? இருக்கும், தேடி பார்க்கறேன். பார்த்துட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுங்க. ஓகே. அவங்க அண்ணன் தம்பி 2 பேரையும் நீங்க பார்த்திருக்கீங்களா? இல்லங்க சார், நான் வேலைக்கு ஜாயின் ஆகும் போதே அவரோட தம்பி இறந்துட்டாரு. அவர் தம்பி நினைவாதான் அவரோட பிசினஸையும் தான் பிசினஸா எடுத்துக்கிட்டு டெவலப் பண்றதா சொன்னாரு. சோ இப்ப இருக்கிற தினகர் வேலாயுதம் ஜெயக்கர் வேலாயுதத்தோட அண்ணன் இல்லையா? ஆமாங்க சார். சரி, சரி வாங்க, முதல்ல இங்க இருந்து போயிடலாம். ம். லாவண்யா, கூட்டிட்டு வா. வாங்க. என்ன வீணா, மொத்த டீட்டெயில்ஸையும் கொடுத்துட்டியா? ம். இந்த மாதிரி லூசுத்தனமா எவன் எதை கேட்டாலும் சொல்றதுனாலதான் உன்னை எப்பவும் மயக்கத்திலேயே வச்சிருக்கணும்னு நினைச்சேன். அவளை விடு. ஏய், விடுடா. உன்னை லவ் பண்ண உன்னோட நீயும் மயக்கமா படு. 2 பேரும் மென்டல் பேஷண்டா நாளைக்கு ஃப்ளைட்ல ஒரே ஸ்ட்ரெச்சர்ல போலாம். இவங்க 2 பேரும் மெடிசன் பவரையும் தாங்குவாங்க. நின்னு போன ஹார்ட்டை உயிர்ப்பிக்கும் போது என் கம்ப்யூட்டர் கொடுக்கிற பிரஷரையும் தாங்குவாங்க. இல்ல பிரதாப்? என்ன தம்பி அப்படி பாக்குற? நீ ஜெயக்கரா இல்ல தினகரான்னு பாக்குற? ஜெயக்கர்? ஆமா. அப்படின்னா தினகர் வேலாயுதம்? நான் தான் கொலை பண்ணி பாடிய ஆசிட் ஊத்தி எரிச்சிட்டேன். ஏன்? என்னை பத்தி போலீஸ் கிட்ட தகவல் கொடுத்து மாட்டி விட்டதுக்கான தண்டனை அது. அவர் ரூபத்துல நீ விக்கு வச்சுக்கிட்டு வாழ்றது? என் கண்டுபிடிப்புகளை காசாக்க அவன் சம்பாதிச்சு வச்ச பேரும் புகழும் உபயோகப்படுறதுனால அவனை மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கான். எங்க அப்பா சித்தப்பா கூட உனக்கு என்ன பகை? இந்த பாஸ்கர் இருக்கிற இடத்துல இருக்க வேண்டிய ஆள் யார் தெரியுமா? யாரு? உங்க சித்தப்பா. அந்த அளவுக்கு அவன் மேல எனக்கு வெறி. அவர் என்ன பண்ணாரு? என்னோட சில கண்டுபிடிப்புகள்ல நான் ஏதோ கோல்மால் பண்றதா சந்தேகப்பட்ட உங்க அப்பா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ்காரங்களை அனுப்பாம உங்க சித்தப்பனை அனுப்புனாரு. வந்த உங்க சித்தப்பா என்னோட கண்டுபிடிப்பான பயோசிமெட்ரிக் கார்டியோ கம்ப்யூட்டர் கான்செப்ட தீவிரவாதிகளுக்கு வித்துடணும்னு சொன்னாரு. நிஜமாவா? ஆமா.
அவங்க கொடுக்கறேன்னு சொன்ன பணம் பார்த்தலன்னு நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். அதனால தில்லு முள்ளு பண்ணி உங்க அப்பா கையால என்னை என்கவுண்டர்ல சுட்டு தள்ள ஆர்டர் வாங்கிட்டாரு. உங்க அப்பா கிட்ட போன்ல கெஞ்சின கதறின. ஆனா அவர் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் எங்க அண்ணன் கிட்ட வந்து தஞ்சம் புகுந்தான். அவரே ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு சொல்லிட்டாரு. ஓடும்போது ரயில்வே லைன்ல ஒரு பிச்சைக்காரனை பார்த்தேன். உடனே என் ட்ரெஸ்ஸை கழட்டி அவனுக்கு போட்டு ட்ரெயின்ல தள்ளி விட்டுட்டேன். முகம் செதஞ்சு போன அவனை பார்த்த போலீஸ் நான் நினைச்சிட்டாங்க. என் அண்ணன் கிட்ட வந்து விஷயத்த சொன்னேன். டீ இலை வியாபாரம் தான் பெஸ்ட்னு சொன்னாரு. எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்னால டீ இலை வியாபாரம் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ரெண்டுமே பண்ணுடா, யாராவது கேட்டா முதல்ல டீ வியாபாரம் அப்புறம் கம்ப்யூட்டர்னு சொல்லு, அது மரியாதையா இருக்குன்னு சொன்னாரு. நானும் யோசிச்சு பார்த்தேன், சரி பண்றேன்னு சொன்னேன். ஆனா அவரு முதல்ல சரண்டர் ஆகு, ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் இத பண்ணுன்னு சொன்னாரு. அது எனக்கு பிடிக்கல. நான் அவரை கொன்னுட்டு அவரு ஃபார்முலாவிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கார். உங்க அப்பாவை டார்ச்சர் பண்ணி உங்க சித்தப்பாவை லாரிய அனுப்பி மோத வச்சு உங்க சித்தி மூலமா மெடிசன் கொடுக்க வச்சு எல்லாமே பண்ணது இதோ நான் தான். சார், தேங்க்ஸ். இவ்வளோலாம் நான் தான் பண்ணன்றதுனால உங்க அப்பாவை நான் தான் ஏதோ பண்ணிட்டேன்னு நினைச்சிடாத. அதுக்கு நான் காரணம் இல்லை. அது ஒரிஜினல் ஹார்ட் அட்டாக்னு ரிப்போர்ட் வந்துருச்சு. ஹார்ட் அட்டாக்னா என்கிட்ட சொல்லிருக்கலாமே, நான் காப்பாத்திருப்பேனே. எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. தண்ணில என்னடி கலந்து கொடுத்த? விஷம். யாருடி நீ? நீ ரயில்வே லைன்ல பிச்சைக்காரனுக்கு ட்ரெஸ்ஸ மாத்தி ட்ரெயின்ல தள்ளி விட்டையே, அது வேற யாரும் இல்ல, எங்க அப்பா. அவர் பிச்சைக்காரன் இல்ல, டெய்லர். குடிச்சிட்டு ட்ராக் ஓரமா நடந்து வந்த இவரு ட்ரெயின்ல மாட்டிக்கிட்டாருன்னு நான் நினைச்சேன். ஆனா அது ஜெயகர்னு சொன்னாங்க. செத்தது ஜெயகர் இல்ல, எங்க அப்பான்னு போலீஸ் கிட்ட சொன்னேன். ஆனா அவரு செத்தது ஜெயகர் தான், நான் உங்க அப்பாவை கண்டுபிடிச்சு தரேன், அது வரைக்கும் நீ எங்க வீட்ல இருன்னு சொல்லிட்டாரு. எங்க அப்பா இல்லாத உலகத்துல எனக்கு வாழ பிடிக்கல. அதுக்காக என்னைக்காவது ஒரு நாள் தேவைப்படுமேன்னு வெள்ளை அரளி விதைய அரைச்சு வச்சிருந்தேன். இப்போ எங்க அப்பாவை கொண்டது நீதான்னு தெரிஞ்சதும் நீ குடிச்ச தண்ணில அந்த விஷத்தை கலந்துட்ட. சாவுடா, சாவு. லாவண்யா,